இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் 86வது சூக்தத்தில் 14வது பாட்டு. இதுதான் ரிக்வேதத்தினுடைய மூலம். பாட்டில் சொல்லப்போம். ஓகே. உக்ஷனாஹி மே பஞ்சதச சாகம் பச்சந்திம் விம்சதிஹிம் உதாஹத் பிவ மஹிதுபா குக்ஷி புரணந்தி மே விஸ்வஸ்மாத் இந்தர உத்தரஹ. இதுதான் அந்த வடமொழி மூலங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனிங்கு ரிக்வேதத்தில் ஆதாரபூர்வமாக நான் எடுத்து சொல்கிறேன். உக்ஷனோனா எருதுன்னு அர்த்தம் வடமொழியில். பஞ்சதசம் அப்படின்னா 15ன்னு அர்த்தம் மீனிங். ஓகேங்களா? பஞ்சதசம். விம்சதியும்னா 20ன்னு அர்த்தம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டில் 15லேருந்து 20 காளைகளை எருதுகளை நெருப்பில் போட்டு பலியிடவும் அப்படின்னு யார் சொல்கிறான்னா இந்திரனுக்கு படைக்கிறாங்க இந்த பாட்டில். புரிஞ்சுக்கங்க. இந்திரன் இதை புசிக்கின்றான், அதை நான் சாப்பிட்றேன்னு இந்திரன் தெளிவாக சொல்கிறான். இதில் அதில் அவன் எப்படி சொல்கிறான்னா, இந்திரனானவன் இதை நான் சாப்பிடும்போது என் உடம்பில் அந்த 2 பக்கம் அந்த பெல்லி ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நல்லா கொழுக்கு முழுக்கு கட்டு மஸ்தான உடம்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதிரம் பாய்ந்து நல்லா கொழுக்கு முழுக்காக இருக்கிறேன்ட்டு இந்த பாட்டில் ஆதாரபூர்வமாக வடமொழி மூலத்திலேருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதுக்கு ஆதாரம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1927ஆம் ஆண்டு H.H. வில்சன் என்பவர் ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறாரு. இந்த H.H. வில்சன் என்பவர் பார்த்தீங்கன்னா FRS பட்டத்தை வாங்கினவர். FRSன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஃபெலோஷிப் ஆஃப் ராயல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உயர்ந்த விருது. இப்போ எப்படி நம்ம பத்மஸ்ரீ பத்மபூஷன் சொல்கிறோமோ அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நபர் வாங்கினவர் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம். அவங்களுக்கு தான் இந்த FRS பட்டத்தை கொடுத்தாங்க. இது ஒரு தனி அட்டானமஸ் பாடி லண்டனில் கொடுக்குறாங்க. அந்த FRS பட்டத்தை வாங்கினவர் திரு H.H. வில்சன் அவர்கள். அவரு ரொம்ப தெளிவாக ஆங்கிலத்தில் நான் சொன்னதை அப்படியே உரை எழுதியிருக்கிறாங்க. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, உக்ஷனா எருது 15லேருந்து 20 காளைகளையும் போட்டு இந்திரன் அக்னியில் போட்டு எரித்து இந்திரனானவன் புசிக்கின்றான்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதல் ஆதாரம் நான் பதிவு பண்றேன். வேதத்துல அது நல்ல எருதுக்கறி 20 எருதுகளை இந்திரன் சாப்பிடுவார் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா தீட்டு அப்படின்னு இன்னொரு பக்கம் பிரச்சாரம். அதாவது நாங்க பொதுவாக நாங்கள் சைவர்கள், நாங்கள் அசைவம் சாப்பிட்றது இல்லை. சில பேர் அதை அவங்களுடைய அசைவம் சாப்பிட்றாங்கன்னா அது நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய உணவுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் நம்ம தலையிடுறது இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லாத விஷயம். புரியுதுங்களா? ஒன்று. இதில் 2வது ப்ரூஃப் ஒன்று சொல்கிறேன். சாய்னாச்சாரியார் அவர் வடமொழி அதுலேயே பார்த்தீங்கன்னா உரை எழுதியிருக்கிறாரு. அப்போ வேதத்தில் எல்லாமே இருக்குது. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாமே வருதுங்க. பசுக்கறி, அதாவது அஸ்வமேத யாகம் வருது, குதிரையை தூக்கி போட்டிருக்கான். ஓகேங்களா? நரமேத யாகம்லாம் வருது, மனுஷனோட அந்த நரபலின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வருது. இதே வடமொழி மூலத்தில் இப்போ சொன்ன பாட்டுக்கு வடமொழி மூலத்தில் சாய்னாச்சாரியாரும் எழுதியிருக்கிறாரு. தமிழில் திரு ஜம்புநாத ஐயரும் எழுதியிருக்கிறாங்க. அவர் ஜம்புநாத ஐயர் அவர் என்ன சொல்றாரு? அவரு தெளிவாக இதிலேயே சொல்றாரு, எருது, ஆட்டுக்குட்டி, மலட்டு பசு 3ம் சேர்ந்து நெருப்பில் போட்டு அக்னிக்கு படைக்கின்றார்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜம்புநாத ஐயர்ன்றது ஒரு மிகப்பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலருங்க. இவருடைய வேதம் முதல் 1980 ரிக்வேதம் தமிழில் மொழிபெயர்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆரிய மடம் அந்த புத்தகத்தை முழுவதும் எரிச்சிட்டானுங்க. ஏன் தீட்டாயிருச்சுன்னா தெரிஞ்சிருவுள்ள விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அது எந்த மடம் நான் சொல்ல விருப்பம், ஏன்னா எனக்கு தெரியும். பட் எனக்கு ஆதாரமாக சொல்றதுக்கு வேணும். ஒரு ஆரிய மடம் எரிச்சிடுச்சு. எப்போ மாட்டுக்கறி வேத கலாச்சாரத்தில் மாட்டுக்கறி இருக்கிறத வேதங்களில் தெரிஞ்சுக்க முடியுது. எப்போ அதை கைவிடுறாங்க பிராமணர்கள்? அவன் இப்போ சாப்பிட்றானா சாப்பிட்றது இல்லைன்றது எனக்கு தெரியல. அதுதான் சொல்கிறேன், உணவு என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் நம்ம எந்த கேஸ்ட்டு இவன் தான் சாப்பிட்றான், அவன் தான் எல்லா கேஸ்ட்லையும் நல்லவன் இருப்பான், எல்லா கேஸ்ட்லையும் கெட்டவன் இருப்பான். சாப்பிட்றவன் சாப்பிட்டு போட்டோம், அது நம்ம பற்றி கவலை இல்லை. நான் அதுதான் திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய வேதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தை தான் உயர்வுன்றானே, இதில் ரொம்ப கீழான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 4 வேதத்தில் கீழான விஷயங்கள்லாம் இருக்குது. பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஆளை கொல்ற மாதிரி வருது, பில்லி சூனி வச்சு சாவடிக்கிற மாதிரிலாம் வருது, இந்த வேதத்தில் வருது. இன்னும் என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரிலாம் இந்த விஷயத்தில் வருதுங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன், வேதத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு உடனே வேதம்னாலே ருக்கு சாமா இதே தான் சொல்கிறானே தவிர அறம்பொருள்ன்றது வாயிலே வர மாட்டேது. எங்களுடைய ஞான சமுத்திர பெருமான் தமிழில் மிக தெளிவாக சொல்கிறாரு, அறம்பொருள் இன்பம் வீடு சிந்தை அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பம் வீடுன்னு திருமுதுகுன்ற பதிகம் விருதாச்சலத்தில் இந்த பதிகத்தை பாடுறாரு. நம்மளுடைய வேதம் என்பது வேற, இதுக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்ட்டு முதல் ப்ரூஃபாக நான் எடுத்து சொல்லிக்கிறேன்.